ஓகே பிள்ளைகள், இந்த வீடியோவில் நாங்கள் வந்து மொரட்டோ பேப்பர் 2025 மொரட்டோ பேப்பர் எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏ பார்க்கலாம். ஏற்கனவே மொரட்டோ பேப்பர் நான் மெக்கானிக்ஸ் லைட் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். அது யூடியூப் லீக்குது வீடியோ. அப்படி நீங்கள் பார்த்து இல்லாட்டி பிள்ளைகள் அதே மூலம் பார்க்கலும் என் யூடியூப் சேனலில் தான் நீக்குது. ஸோ அதோட நோவாலே யூடியூப் சேனலில் மீக்கும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலுமா இருக்கும். ஓகே, இப்போ இதில் பாருங்க, இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏ தான் பார்க்க போகிறேன். இந்த எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏ வந்துட்டு பார்க்கறது படம் கொஞ்சம் இதாகிக்கிற செல்லத்துக்கு, ஆனால் பிள்ளைகள் இந்த கேள்வி லேசி. சரி, ஓகே, நான் பார்க்க என்ன கேட்குறான்னு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, பாருங்க. பரசாலை கண்காட்சி ஒன்றிற்காக தயாரிக்கப்பட்ட சர்வசமன 7 மின்குமிழ்களை கொண்ட சிறிய பந்தல் மாதிரி ஒன்றின் அமைப்பு கீழே உருவில் காட்டப்பட்டுள்ளது. சரி, இது ஒரு பந்தல் மாதிரி ஈக்குதான். சரி, இது ஒரு ட்ரம். இது வந்து என்ன செய்யறேன்னு சொன்னா சுத்துது. சரி, ட்ரம் சுத்துது. ஓகே, இவரு சுழல் இப்படிதான் செல்லிற நீங்க பின்னால் கேள்வி வாசி இதுல விளங்கும். இப்ப இதுல என்ன நடக்கிறேன்னு சொன்னா புள்ளியில் இப்ப இவ்விடத்துல வந்துட்டு காபன் தூரிகை ஈகுது. சரி, அவ்விடத்துல இப்ப இவ்விடத்துல இந்த காபன் தூரிகை என்ன செய்யணும்னா மின்தொடிகை ஏற்படுத்தும். அப்ப இப்ப என்ன நடக்கிறேன்னா இந்த கடத்துல பார்த்தேன்னு சொன்னா இப்ப இதெல்லாம் கடத்தியே இப்ப நீல கலர்ல இது பண்ணிக்கிறதான் கடத்தி. அப்ப இவ்விடத்தால் இப்படி மின்னோட்டம் வந்து இங்க மின்னோட்டம் ஓடுமே. அப்ப இந்த கட்டத்துல 1வது மின் குமிழ் ஓடிடும். ஆனா 2வதுக்கு மின்னோட்டம் ஓட்டுறது வழிகா இல்ல. அவ 2வது மின் குமிழ் ஒளிராது, 3 ஒளிராது, 4 இல்ல, 5 இல்ல, 6 இல்ல. 7வது மின் குமிழ பார்த்தா 7வது மின் குமிழ் என்ன நடக்கும்? அப்ப இவர் சுழல கொல புள்ளிகள். இப்ப இவ்விடத்துல இருக்கிற இந்த கடத்தி இங்களை போச்சல்ல, இவ்விடத்து வார காவல். அப்ப மின் தொடுகை இல்லாமல் ஆகும். அப்ப 1வது மின் குமிழ் ஆஃப் ஆகும். சரி, அப்புறம் இவ்விடத்தை வந்து நம்ம இந்த கடத்தி கீழே எடுத்து வரத்தால 2வது மின் குமிழ் ஒளிர தொடங்குது. ஆனா 3வது 4வது 5வது ஆஃப் லீகிற, திரும்ப 6வது ஒளிர தொடங்குற, 7வது ஆஃப் ஆகும். இப்படி மாறி மாறி நடக்குது. இந்த பகுதி வரக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னா எல்லா மின் குமிழும் ஒளிர தொடங்குது. ஓகே, சோ நீங்க என்ன விஷயம் சொல்லத விளங்குறீங்க ஃபர்ஸ்ட் கேள்வியில. அப்போ உங்களுக்கு செய்தி கொள்ளுமா? சரி, இப்ப பாருங்க, இங்கு 40 சென்டிமீட்டர் ஆறுடைய காவலி உருளையொன்றின் மேற்பரப்பின் மீது D7 12 சென்டிமீட்டர் அகலமுடைய கடத்தி கீழங்களை காட்டுள்ள வடிவத்தில் இணைத்து அமைக்கப்பட்ட ஒழுங்கமைப்பானது மின் மோட்டார் ஒன்றின் மூலம் சுழற்றப்படுகிறது. விட்சுருளை கொண்டு அமைத்த சிறிய காபன் துரிகை லோகத்தட்டின் தொடுகை அடைகையில் அதனுடன் தொடர்புடைய குறித்த மின்குமிழால் ஒளிர்கின்றது. இங்கு கடத்தி கீழங்கள் இணைப்பு கம்பிகளின் தடை புறக்கணிக்கத்தக்கது. மின்குமிழ் ஒவ்வொன்றையும் வலுவீதப்பாடு 9 வோல்ட் 4.5 வாட். அப்படி என்ன நீங்க இந்த மின்குமிழுக்கு 9 வோல்ட் அழுத்த வேறுபாடை வழங்கினா 4.5 வாட் வலுவில வேலை செய்யும். அப்படியே சொல்ல P7 V2 சொல்லி சாம்பார் எடுத்துன்னு சொன்னா இப்ப P வந்துட்டு 4.5 ஆயிக்கணும்னா V வந்துட்டு 9 வரைக்கும். இங்க Bக்கு 9 வரைக்கும் கீழே தடையை கண்டுபிடிக்கணும். R சமன் 18 ஓம் வரும். சரியா, 18 ஓம். அப்புறம் பாருங்க, ஆக இருப்பதுடன் மின்கவல் 10 MP ஆகும். மின்கலத்துல கொள்ளளவு தந்திக்கிறது, கொள்ளளவு. சரி, Q தந்திர 10 MP ஆகும். அப்படின்னா இந்த மின்கலத்தினோட பாயலமான ஏற்றம் வந்துட்டு 10 MP ஆகும். ஓகே ஓகே, இதை எங்களுக்கு தேவைன்னா கூலமும் மாத்தலும் புள்ளியல. சரி, இப்ப நாங்க Q சமன் IT. சரி, Q சமன் IT எவ்வளவு மின்னோட 10 MP, எவ்வளவு நேரம் 1 மணித்தியாலம் 3600. சரி, ஆகவே 3.6 தர. சரி, 3.6 தர 10 4 கிலோமீட்டர் இந்த மின்கலத்தினோட பாயலுமாய்க்கும். சரி, ஓகே, அதுல கொள்ளலாம் தந்தீர். இந்த கொள்ளம் சம்பந்தமா பிள்ளைகள் கேள்விகள் வருது. 2022ஆம் ஆண்டு முறை செய்கிற கொஞ்சம் முருக பாத்துக்கோங்க. அப்படி எலக்ட்ரிசிட்டி செய்யற ஐடியாலிக்கிறார்கள் அந்த செக்ஷனையும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. சரியா, கொள்ளல வந்து மின்னியக்க விசையும் ஆறாகத்தடைய முடியுது அப்படின்னு சொன்னா இது கொள்ளலாம் தந்தீர இதை மின்னியக்க விசை ஆகத்தடைய ஆறும். சரி, ஓகே, ஏற்பாட பாருங்க. மோட்டாரானது மாறா கோணக்காலில் 0.2 ரேடியன் செகண்ட் -1 சுழண்டு கொண்டிருக்கும் ஒரு கணமானது T7 பூஜ்ஜியத்தின் மேலே உருவில் காட்டப்பட்டுள்ளது. மின்குமிழ ஒளிரும் கோலம் மாறுபடுவதற்கு எடுக்கும் நேரம் T0 செகண்ட் எனில் T0 கணிக்க T0 கேட்கிறோம். சரி, உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த கீழத்துல இந்த அகலம். சரி, D வந்துட்டு தந்திக்கிற 12 சென்டிமீட்டர். அப்ப நாங்க வேகத்தை கண்டுபிடிச்சா சரி எங்களுக்கு டீயை கண்டுபிடிக்கலுமே. ஏண்டா இப்ப இவரு எவ்வளவு நீளமோ சரி இல்ல எவ்வளவு அகலமோ அது அசைறதுக்கான நேரத்தை கண்டுபிடிச்சா ஹரி. அப்ப இப்ப எங்களுக்கு செல்லும் V7 6 ஒமேகா பாய்ச்சா தொடலி வேகம் வரும், தொடலி கதி வரும். சரி, அவ V7 6 வந்துட்டு 40 சென்டிமீட்டர் ஆறு. அவை 40 தடவை 10 சரி, ஒமேகா வந்துட்டு பாருங்க பிள்ளைகள், ஒமேகா தந்தி இந்த 0.2 V7. சரி, V7 இங்க எடுத்துன்னு சொன்னா 8 தடவை 10 2.
எம்எஸ் மைனஸ் ஒன். அவை அதுக்கப்புறம் எஸ் சமன் யூடியை பாவிச்சா எஸ் வந்துட்டு எவ்வளோ அகலம் இது இருக்குது 12 சென்டிமீட்டர். அவை 12 தர 10 யூவ எடுக்கையிலும் 8 தர 10 இன்டு டி நாட். அப்போ டி நாட் சமன் 1.5 செகண்ட் இன்டு 1.5 செகண்ட். இப்போ ஒவ்வொரு 1.5 செகண்டுக்கு தான் இந்த நடக்கும்னு சொன்னா இந்த ஒரு கோலம் வந்துட்டு மாறும். சரி, ஓகே. அப்புறம் ரெண்டாவது பாருங்க, பின்வரும் நேர ஆயுதையில் ஒளிரும் மின்கோமில இலக்கங்களை குறிப்பிட்டு அட்டவணையை நிரப்புக. சரி, அப்ப ABCDEFன்னு சொல்லி தந்தீங்க. ABCDEF. சரி, இப்ப 0 தொடக்கம் டி நோட்ல ஒளிருது வந்துட்டு நான் பார்த்தேன் புள்ளில 1ஆவதும் 7ஆவதும் ஒளிரும். சரி, 1,7. அப்புறம் டி நோட் நேரம் போனோன்னு இவர் 2 பேருமே வாரும். அப்ப இவரோட ஈகிறவர் 2ம் 6. அப்ப 2ம் 6ம் ஒளிரும் 2,6. அப்புறம் இன்னொரு டி நோட்ல இவரும் வருவாரு. அப்ப என்ன ஒளிரும் 3ம் 5ம் ஒளிரும் 3,5. 3,5. அப்புறம் 4 மட்டும் ஒளிரும். அப்புறம் 1 தொடக்கம் 7 எல்லாம் ஒளிரும். அப்புறம் திரும்ப சரி 1 தொடக்கம் 7 இடத்துல ஒளிர்ந்த பிறகு இவரே வார். அப்ப 1,7 ஒளிரும் 1,7. ஓகே, இதுதான் ஃபில் பண்ண சொல்லியே. சரி, அடுத்த பாடப்பாக்கம் பி பார்ட். மேலே தரப்பட்ட சந்தர்ப்பம் A, D. A எடுத்தன்னு சொன்னா எங்களுக்கு வந்து 1,7. D எடுத்தன்னு சொன்னா 4. சரி, 4 மட்டும் ஒளிரும். நேர ஆயுத களத்துல எடுக்கப்படும் மின்னோட்டங்கள் முறையே 1 ஆம்பியர். இந்த கட்டத்துல எடுக்கிறது 1 ஆம்பியராம். இந்த கட்டத்துல 0.53 ஆம்பியராம். சரி ஆகும். உமது கணிப்பீடுகளின் போது 0.53 எடுக்கணுமா 10/19 எங்க மின்கோமிலும் தடையாது. இப்ப நாங்க மின்கோமில தடை ஏற்கனவே தரவுகளை வச்சு காண்டிட்டோம் புள்ளி. சரி, அப்ப மின்கோமிலும் தடை எதுன்னு 18 Ω. சரி, இப்ப இந்த மின்கோமில தடையை காண்றதுக்கு இந்த தரவுகளை பயன்படுத்தலாம். ஏண்டா எங்களுக்கு இப்ப இந்த இதுல வந்துட்டு சரியான வலு வீதப்பாட்டுல வேலை செய்தா இல்லைன்னு சொல்லி தெரியும். சரியான அழுத்த வேறுபாடு வைத்தீகா இல்லைன்னு சொல்லி தெரியும். இப்ப நான் கேள்வி, இப்ப நீங்க அழுத்த வேறுபாடு 8 வோல்ட் கொடுத்தா 4.5 பார்க்க வந்துட்டு குறைவா தண்ணிக்கும் வலு. சரி, அப்ப நீங்க இப்ப இந்த தரவுகளை வச்சு இந்த மின்குமில்ல தடையை கண்டிக்கின்றா பிள்ளையான ஒரு ஆசை தான் வரும். சரி, அப்ப நீங்க என்ன செய்யணும்னா ஆரம்பத்துல தந்தி இந்த வலு வீதப்பாடு அதை வச்சு மின்குமில்ல தடையை கண்டுபிடிக்கணும். அது நாங்க ஏற்கனவே ஹண்டிடம். அப்ப அது வந்துட்டு 18 Ω. சரி, 18 Ω. களத்தினால் இடம்பெயர்க்கத்தக்க ஏற்றம் யாது? அதுவும் நாங்க ஏற்கனவே கண்ட புள்ளிகள் கொள்ளல வந்து நாம எல்லாம் படுத்துக்கொள்ள. அது வந்துட்டு 3.6 கூலம். 3.6 கூலம். ஓகே, அடுத்த பாருங்க, களத்தின் மின்னியக்க விசைக்கமா அகத்தடையை காண்க. இப்ப நாங்க ஏன் செல்லு சந்தர்ப்பத்தை எடுத்தேன்னு சொன்னா, சரி ஏன் செல்லு சந்தர்ப்பத்தை எடுத்தா இந்த பேட்டரி இருக்குது ER, இங்க 2 மின்கோமில் உள்ளது. சரி, 2 மின்கோமில் உள்ளது. ஒன்று கடை 18 Ω, அடுத்ததும் 18 Ω. இந்த கட்டத்துல இருக்கிற மின்னோட்டம் வந்துட்டு 1 ஆம்பியர். சரி, 1 ஆம்பியர். அப்புறம் டிஎன் இப்ப இது ஏன் செல்ல சந்தர்ப்பம் புள்ளல். டிஎன் செல்ல சந்தர்ப்பம் எடுத்தா அதுல வந்து 1 மின்கோமில் 4 மின்கோமில் மட்டும் ஒளிருது. அப்ப அதே பேட்டரி ER, ஆனா ஒளிரு ஒரே மின்கோமில். சரி, 18 Ω. இங்க மின்னோட்டத்தை எடுத்துன்னு சொன்னா 0.53. இந்த 2 சந்தர்ப்பத்துக்கும் மேலே பாவிக்கையிலும் இந்த மின்னோட்டத்துக்கான சாப்பாடு எடுத்தா I சமன் E கீழ் R பிளஸ் R. பாவிக்கையிலுமே I சமன் E கீழ் R பிளஸ் R. I வந்துட்டு 1, E தெரியா கேவிட்லா. இது 2 சமாந்திரமே புள்ள. சமாந்திரம் 9 சக சிம்பிளா உத்தடை. இது 1ஆம் தொடர்பு. சரி, இங்க எடுத்தா
தசம் 53 அது எழுதியும் 10/19 சமன் ஈயின் கீழ் இங்க தடை 18 சக சிம்பிளா. ஓகே, இப்ப இதை சுருக்கணும். இப்ப இது 2ஆம் தொடர்பு எடுக்கிறேன். சரியா? இப்ப நான் என்ன செய்யறேன்டா, 1ஆம் தொடர்பு 2ஆம் தொடர்பால பிரிக்கிறேன். பிரிச்சேன்னு சொன்னா சரி, 19/10 சமன் 19/10 சமன் சரி 18/6/9/6 வரும். சரியா? 19/10 பிரிக்குதல்ல 1வது 2வது பிரிச்சுக்கிற 18/6/9/6 வரும். இதை சுருக்கணும் பிள்ளை. சரி, இப்ப இதை சுருக்கத்தை நான் என்ன செய்யறேன்டா, ஓகே நாங்க இதை கண்டுட்டோமே, இதை அழிக்கிறேன்னா இந்த மேலுக்கிற பகுதியிலேருந்து இதை கழிக்கிறேன். கழிச்சேன்னா 9/10 சமன் இதை இதுல அழிக்கிறேன். அப்போ 18ல 9 போனா 9, 6 மாதம் வெட்டி பட்டுரும், 9/6 அவை 9 வெட்டி பட்டுரும். ஆகவே R சமன் 1 ஓம் வரும். ஓகே, இந்த விகிதத்தை வச்சு பிரிச்சு கழிச்சிட்டு தீர இந்த 19லேருந்து 10 கழிக்கிறேன். அதே விஷயத்தை இங்கேயும் செய்யறேன். சரி, ஓகே. அப்ப R சமன் 1 ஓம். அந்த 1 ஓமுக்கு இதுல போட்டுருங்க. போட்டா 9/1 10 10 தர 1 10. ஆகவே ஈ சமன் 10 வோல்ட் சமன் 10 வோல்ட். ஓகே, அடுத்தது சந்தர்ப்பம் சியின் போது களத்திலிருந்து எடுக்கப்படும் மின்னோட்டம் யாது? சந்தர்ப்பம் சிஎன் செல்லுது. இப்ப இது இப்போ 1வது மின்கோமில் வேலை செஞ்ச 1 மேலும் ஏ 2 மாறும் பி 3 மஞ்சும் சி. 3 மஞ்சும்னா 2 மின்கோமில்கள் தான் திரும்ப மொழிகிறது. அப்ப 1,7 ஒளிரக்கொலை என்ன மின்னோட்டம் எடுத்தோ அதே மின்னோட்டம் தான் இப்ப 3,5 ஒளிரக்கொலையும் எடுக்கும். அப்போ 1,7 ஒளிரக்கொலை மின்னோட்டம் தெரியும், 1 ஆம்பியர். ஆகவே இப்ப எங்களுக்கு சில சந்தர்ப்பம் சியின் போது எடுக்கிற மின்னோட்டம் இந்த ஐக்கோன் 1 ஆம்பியர் ஐக்கோன் 1 ஆம்பியர். ஏன்னா அந்த கட்டத்துல மொழிற மின்கோமில் எண்ணிக்கை 2 தான். சரியா? 2. இப்ப அடுத்த பாட்டு கேட்கிறான் பாருங்க. மின் மோட்டாரானது தொழிற்படாததன் காரணமாக உருளையானது நிலை சீலே தொடர்ந்து தரித்திருந்தது எனின் களம் முழுமையாக மின்னிறக்கம் அடைவதற்கு எடுக்கும் நேரம் யாது? அப்படின்னா இப்ப 1 ஆம்பியர் மின்னோட்டம் எடுத்துக்கொண்டு நிக்கிறேன். சரி, அப்ப Q சமன் IT எழுதுறேன். Q கொள்ளளவம் தந்திருந்து 10 MP ஆகும். சரி, இப்ப எடுக்கிற மின்னோட்டம் 1 ஆம்பியர், நேரத்தை கேட்டி. அப்ப T சமன் 10 ஆகும். சரி, அந்த கொள்ளளவன் தந்திக்கிற இந்த தேவை காண்றதுக்கு எனக்கு டைம் தேவைப்படுது. சரி, அப்ப 10 MP ஆகும். இப்ப மின்னோட்டம் 1 ஆம்பியர் எடுத்துக்கொண்டு நிக்கிறேன். ஏண்டா அதுல மோட்டார் சுத்து இல்லை. அப்போ 1 ஆம்பியர் மின்னோட்டத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா 10 ஆம்பியர் அவர் அர்த்தம். இப்போ 10 ஆம்பியர் மின்னோட்டத்தை எடுத்தா 1 ஹவருக்கு வேலை செய்யும். 5 ஆம்பியர் எடுத்தா 2 ஹவர் வேலை செய்யும். எப்பயுமே அந்த ஐடி பெருக்கம் 10 ஹவர் மாதிரி இருக்கும். ஏன்னா ஏற்றம் மாற பொருளே வருது. சரி, ஆனா கூட மின்னோட்டம் எடுத்தா குறைஞ்ச நேரத்துக்கு தான் அந்த மின்கலம் அந்த மின்னோட்டத்தை வழங்கும். குறைவான மின்னோட்டத்தை எடுத்துன்னு சொன்னா கூட நேரத்துக்கு அந்த மின்னோட்டத்தை வழங்கும். சரி, அப்ப 10 ஆம்பியர் அவர் எடுக்குதல்ல 10 ஆம்பியர் அவர் கொள்ளளவும் 1 ஆம்பியர் எடுக்குதல்ல T எத்தனை ஐக்கோன் 10 ஹவர் ஐக்கோன். சரி, அடுத்தது 6வது மின்கோமில ஒளிர்கையில் அவற்றின் பிரகாசமானது மாறுபடுவதை நிவர்த்தி செய்வதற்கு சுற்றுள்ள களத்திற்கு சர்வசமான பல களங்கள் அக்களத்திற்கு சமாந்திரமா தொடுக்கப்படுகின்றன. இது எவ்வாறு சாத்தியமாகிறது அப்படின்னா, இப்ப இவர் சுத்தகோல என்ன நடக்கும்னு சொன்னா இந்த மின்கோமிலோட பிரகாசம் மாறுமா? அதுக்கான காரணம் இப்ப உங்களுக்கு இங்கே விளங்குறாய்க்கும். இப்ப இங்க பார்த்தேன்னு சொன்னா இப்ப இந்த இதுல 1 ஆம்பியர் வந்தா இந்த மின்கோமில தசம் 5, இந்த மின்கோமில தசம் 5. ஆனா இங்க இந்த மின்கோமில தசம் 5 3 போகுது. பாருங்க, இப்ப சந்தர்ப்பங்கள்ல வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல இந்த மின்கோமிலோட செல்ல மின்னோட்டம் எந்த நடக்குது மாறுது. சரியா? வெவ்வேறு சந்தர்ப்பங்கள்ல மின்கோமிலோட செல்ல மின்னோட்டங்கள் மாறுது. அப்படி மின்னோட்டங்கள் மாறுதுன்னு சொன்னா இதுல இருக்கிற வலுவும் மாறுமே பிள்ளை. அது மாறக்குள்ள பிரகாசம் எந்த நடக்கும் மாறும். அப்ப இப்ப இந்த மின்னோட்டத்தை சமனா வைக்கிறதுக்கு
பார்க்கணும். அப்படி இல்லாட்டி இந்த மின்குமிழ்களை குறுக்கேக்கிற அழுத்த வேறுபாடை சமனா வைக்கணும். சரி, என்ன இப்ப இங்க வந்துட்டு மின்குமிழை குறுக்கேக்கிற அழுத்த வேறுபாடு இருந்தியோ அதே அழுத்த வேறுபாடு இந்த பி சமன் பி ஸ்கேடுங்களால வியும் ஆறும் சமனா இந்த பியும் சமனா வைக்கும். அப்ப இது எப்படி களங்களை சமாந்திரமா இணைக்கிறதால நிவர்த்தி செய்யணும்னு சொல்லி கேட்டீங்க. சரி, அப்ப இப்ப என்ன நடக்கிறேன்னு சொன்னா இந்த களங்களை நீங்க சமாந்திரமா இணைக்கதில்ல. சரி, களங்களை வந்து சமாந்திரமா இணைக்கிறீங்க. சரி, இப்படி சமாந்திரமா இணைச்சா இந்த உட்தடை என்ன நடக்கும்னு சொன்னா களங்கள் எண்ணிக்கை என்ன இந்த சேர்மான களத்துல உட்தடை 6 கீழ் என்ன மாறும். ஆனா மின்னிக்கு செய்யாவே இருக்கும். மின்னிக்கு செய் மாறால் சேர்மான களத்துல உட்தடை 6 கீழ் என்ன மாறும். சரி, அப்ப இப்ப அப்படி சேர்மான களத்துல உட்தடை வந்துட்டு 6 கீழ் என்ன மாறுன்னு சொல்லி சேர்மான களத்துல உட்தடை குறையுது பிள்ளை. அப்ப களத்துல உட்தடை குறையுதுன்னு சொல்லு அந்த உட்தடை குறுக்கே வார அழுத்த வேறுபாடும் குறையும். அப்ப களத்துல மின்னியக்கு செய் ஈக்குமே அந்த மின்னியக்கு செய்க்கு சமனான அழுத்த வேறுபாடு உண்டு இப்ப மின்குமிழ்களை குறுக்கே வரப்பா. அப்ப எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் அந்த களத்தில் உட்தடை குறுக்கே போற அழுத்த வேறுபாடு சிறிதா போல அதை புறக்கணிக்க இயலுமே. அப்ப எல்லா சந்தர்ப்பங்கள்லயும் என்ன நடக்கும்னு சொன்னா மின்குமிழ்களை குறுக்கேக்கிற அழுத்த வேறுபாடு மாறாது. அப்படி மின்குமிழ்களை குறுக்கேக்கிற அழுத்த வேறுபாடு மாறாட்டி பி மாறாது. அப்ப பிரகாசம் மாறாது. அதான் நீங்க எழுதணும். சரி, ஓகே. அப்ப எழுதிக்கோங்க பிள்ளைகள். அதை குறித்த மின்கலத்துடன் சமாந்திரமாக பல மின்கலங்களை இணைப்பதன் மூலம் விலையுள் அகத்தடை குறையும். எனவே அகத்தடைக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு குறைவடையும். எனவே மின்குமிழ் தொகுதிக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாடு இல்லாட்டி மின்குமிழ் தொகுதிக்கு குறுக்கேயான அழுத்த வேறுபாட்டை மின்கலத்தின் மின்னியக்க விசைக்கு சமமாக கொண்டு வருவதன் மூலம் எச்சந்தர்ப்பத்திலும் மின்குமிழ்களின் வலுவை மாறாமல் பேணுவதால் பிரகாசமானது மாற்றம் அடைவதை நிவர்த்தி செய்யலாம். ஓகே, அடுத்தது சி பாட பார்க்கும் புள்ளல். சரி, சி பாடம் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் எம்மிற்கான மின்சுற்றை படம் காட்டுகிறது. களத்தின் மின்னியக்க விசை 24 வோல்ட்டாக இருப்பதுடன் அகத்தடை புறக்கணிக்கத்தக்கது. ஆளியானது போடப்படும் களத்திலிருந்து 2 ஆம்பியர் மின்னோட்டமும் மோட்டாரானது மேற்கூறிய உறுதியான கோணக்கதில் சுழல்கையில் களத்திலிருந்து 1 ஆம்பியர் மின்னோட்டம் எடுக்கப்படுகிறது. மோட்டார் இப்படி இருக்குது.
சரி, இப்ப நான் சுவிட்ச் ஆன் பண்ணணும்னு என்ன நடக்கும்னு என்ன பிள்ளைகள், இந்த மோட்டாருக்கு ஒரு தடையண்டிக்குமே. இப்ப அந்த மோட்டார் தடையில் மட்டும்தான் நீக்கும். ஏன்னா இப்ப மோட்டார் சுழல கொள்ள என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப காந்த புலத்துல ஒரு கடத்தி வந்து அசைகிறேன். காந்த புலத்துல ஒரு கடத்தி அசைஞ்சா பிள்ளைகள், சரி, இப்ப இந்த மோட்டார் சுழல ஆரம்பிச்சுட்டா காந்த புலத்துல ஒரு கடத்தி அசையுது. அவ காந்த விசை கோடுகளை வெட்டுது. அந்த கடத்தி காந்த விசை கோடுகளை வெட்டக்குள்ள கடத்தியில ஒரு மின்னியக்கு விசைன்னு தூண்டப்படும். லென்ஸின் விதிகளில் அந்த தூண்டப்படுத மின்னியக்கு விசை வந்துட்டு காந்தப்பாய மாற்றத்தை எதிர்க்கும் வகை நீக்கும். அப்படின்னா காந்த விசை கோடுகளை வெட்டுது காந்தப்பாய மாற்றம். அப்ப என்ன நடக்கணும்னா அந்த காந்த விசை கோடுகள் வெட்டுறது இல்லாமலாக பார்க்கும், குறைக பார்க்கும். அப்ப என்ன நடக்கணும்னா இவர் சுழலேத்தாலான காந்த விசை கோடுகளை வெட்டுது. அவ இந்த சுழற்சியை எதிர்க்க பார்க்கணும். அப்படியே அவ சுழற்சி காரணமாய்க்கிற மின்னோட்டமே அந்த மின்னோட்டத்தை எதிர்க்க பார்க்கணும். மின்னோட்டத்தை எதிர்க்க மாதிரி ஒரு மின்னியக்கிசை தூண்டப்படும். அப்ப அந்த மின்னியக்கிசை நாங்கள்ல பின் மின்னியக்கிசை. இப்ப நான் இந்த மோட்டார் சுழலக்கோல பார்த்தேன்னு சொன்னா இப்படித்தான் நீங்க போறோம் மோட்டார்ல. சரி, மோட்டாருக்கு ஒரு தடைக்கும் ஆரம்பம் எடுக்கிறேன். இந்த பின் மின்னியக்கிசைன்னு தூண்டப்பட்டீங்க. இபின்னு சொல்லி போட்டேனே, இபி பெக் இஎம்எஃப்னு சொல்லி இங்க 11.5 தடை. இது வெற்றி 24 வோல்ட். சரி, இது உறுதியான கோண கதில சொல்லுது. அப்ப இந்த கட்டத்துல எடுக்கிற மின்னோட்டம் தான் வந்து 1 ஆம்பியர். சுவிட்சை போட்ட டைமுக்கு இவர் சுழல ஒமேகா 0. அந்த நேரத்துக்கு பின்மின்னியக்கு செய்யாது. என்ன பின்மின்னியக்கு செய்ய வந்துட்டு ஒமேகா நேர்விய சமனாயிக்கும். சரி, பின்மின்னியக்கு செய்ய ஒமேகா நேர்விய சமனாயிக்கும். அப்ப சுவிட்சை போட்ட டைம்ல ஆரம்பத்துல வந்துட்டு இபி செல்லு தீக்காது ஒமேகா 0 தொட்டி. அப்ப இந்த மோட்டார் வந்துட்டு அவருக்கு ஒரு தடையண்டிக்குமே, தடையப்படுத்த நீக்கும் ஆரம்பம். அப்ப அந்த கட்டத்துல இருக்கிற மின்னோட்டம் தான் உங்களுக்கு 2 ஆம்பியர். 2 ஆம்பியர். இது 24 வோல்ட். சரியா? ஓகே, இப்ப பாருங்க, மின்மோட்டாரின் அகத்தடையாது. மின்மோட்டாரின் அகத்தடையாது. சரி, அப்படின்னா ஆரம் கேட்டீர்கள். அப்ப இப்ப இங்க செல்லும் இந்த கட்டத்துல V7 ஐயார பாவிச்சா V வந்துட்டு 24, I வந்துட்டு 2. சரி, ஆரம் பிளஸ் 11.5. ஆகவே சுருக்கினண்டா ஆரம் சமன். சரி, 12 அப்படிங்கிற எடுத்து வந்தா 0.5 ஆரம். சரி, மோட்டாரில் தூண்டப்பட்ட பின்மின்னியக்கிசை கணிக்கு. அப்ப இந்த சுற்றுக்கு சரி கேச்சாம் விதியை போட்டுருங்க. சரி, சமேசன் E சமன் சமேசன் ஐயா 24 சய EB. சரி, ஐய பொது எடுத்தே போட்டு ஒன்று ஆரம் வந்துட்டு நாங்க கண்டுபிடிச்சு 0.5 11.5 12. அவ EB சமன் 12 வோல்ட். மின்மின்னியக்கிசை. மின்மோட்டாரின் பயப்பு வலுவாது. சரி, மின்மோட்டார்ட பயப்பு வலு கேட்டீங்க. சரி, இந்த பயப்பு வலுவன்னு சொல்லுது அவுட்புட் புள்ளல். அது வந்துட்டு எப்படின்னு சொன்னா அதை நாங்க எடுக்கிற இந்த மோட்டார்ல வந்துட்டு EB into I சொல்லுது. EB into I அவுட்புட். இது எப்படின்னு சொன்னா இப்ப நாங்க இந்த மோட்டார் எடுத்து பார்த்தேன்னு சொன்னா RME-க்கும் இப்படி EB-க்கும் இதுல I மின்னோட்டம் ஓடும். இது குறுக்கே ஒரு அழுத்த வேறுபாடு V வரும். அப்ப இங்கிலீஷ் எல்லாம் இந்த பேட்டரி சார்ஜ் ஆகுற மாதிரி. அப்ப V7 சரி EB plus I into RM. இப்ப நான் ஐயால பெருக்கினா VI சமன் EB into I squared RM. சரி, இந்த V into I நான் வழங்கின அழுத்த வேறுபாடு அதான் இன்புட். சரி, இது தடையில விரியமாகிற வலு. இந்த தடையில விரியமாகிற வலுவுக்கு வந்து கழிச்சா சரி, இன்புட்ல நான் கொடுத்த இன்புட்ல தடையில விரயமாறத கழிச்சேன்னு சொன்னா அப்ப VI minus I squared RM EB into I. இவரு வந்துட்டு அவுட்புட், விவரந்து அவுட்புட். சரி, அப்ப EB into I தான் நான் கண்டுபிடிக்கணும். இதே கேள்வி வந்து 2019ஆம் ஆண்டு எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏலிக்கிறேன் பாருங்க. சரி, 2019ஆம் ஆண்டு எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏலிக்கிறேன். அப்ப EB வந்துட்டு 12, I வந்துட்டு 1. அவை 12 வாட். மோட்டாரினால் உணரப்படும் தடை முறுக்கம் யாது? மோட்டாரினால் உணரப்படும் தடை முறுக்கம் இது அளிக்கிறேன் புள்ளி. அப்ப மோட்டார் இப்ப சுழல கொல சரி, அப்ப இப்ப மின்சக்தி எடுத்து இவருக்கு ஒரு முறுக்காத்த மோட்டார் வழங்குமே.
அவ மாறா கோண கதில சுழலுதுண்டா டோ எஃப்னு சொல்லி ஒரு தடயம் இருக்கு மீன் டோ எம் டோ எஃப்பும் சமனாயிக்கும். அப்ப பி சமன் டோ எம் இன்டு ஒமேகா. டோ எம் பைல டோ எஃப்னு போடலுமே. அப்ப பி வந்துட்டு 12 டோ எஃப் ஏன்னா மாறா கோண கதினா டோ எம் டோ எஃப் சமனாயிக்கும். டோ எஃப் ஒமேகா பைல அவன் நேரப்பட்ட செல்லி இந்த கேள்வியில அந்த பயன்படுத்த மோட்டார் எம்பிகா மின்சுற்று படம் காட்டுகிறது. அகத்திரைப்படம் வந்து மின் மோட்டாரானது மேற்கூறி உறுதியான கோணக்காதி மேற்கூறி உறுதியான கோணக்காதி. அப்ப தசம் 2 அவை டோ எஃப் சமன் இதை எடுத்தேன்னு சொன்னா 1 கீழ் 5 அடிக்கலும். சரி இப்ப பெருக்கினு சொன்னா 12 60 நியூட்டன் மீட்டர். இதுதான் தடையும் இருக்கும். சரி ஓகே இவ்வளவுதான் கேள்விக்குள்ள எழுதுல. அந்த நீங்கள் சம்டைம் அந்த கேள்வி எப்படி விளங்குறீங்களோ தெரியும். ஆனா கொஞ்சம் செய்யல்மான ஒரு கேள்வி. சரி நல்ல ஒரு கேள்வி, செய்யல்மான ஒரு கேள்வி. ஓகே பாருங்க பிள்ளைகள் என்ன சரி விளங்காட்டி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்க மெக்கானிக்ஸ் லைட் பார்க்காட்டி அந்த வீடியோஸையும் பாருங்க. நான் இன்ஷால்லா அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் ப்ராப் அதே மாதிரி ஜி ஃபீல்ட் ஹீட் மெட்டல் எடிஷன் இதையும் அப்லோட் பண்ணுவேன். சரி